தமிழக முதலமைச்சருடைய தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. அதிகாரிகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு அமைச்சர்களோடு தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் உரையாடியதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அதிலே அமைச்சர்கள் ரொம்ப பொறுப்போடு நடக்கணும், தவறு செய்திருந்தால் எந்த பாரபட்சமும் பார்க்காமல் அமைச்சர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் என்று முதலமைச்சர் எச்சரித்ததாக இன்றைக்கு செய்தி உலா வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இன்றைக்கு அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்கின்ற பொழுது இவர்கள் மீதெல்லாம் எப்பொழுது நடவடிக்கை என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அளவுல இன்றைக்கு சில அமைச்சருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. உதாரணத்துக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் எடுத்துக்கிறங்க, தொடர்ச்சியாக சர்ச்சையில மாட்டிக்கொண்டே இருக்கிறார். பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மத்தியில ஒரு சினிமா பாடல், அதுவும் குத்துப்பாட்டுக்கு ஆபாச வார்த்தைகள் உள்ள இரட்டை அர்த்தம் கொண்ட பாடல்களுக்கு எல்லாம் என்ன செய்யறாரு, ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாரு. பெண் பிள்ளைகளுக்கு குட் டச் பேட் டச் எல்லாம் இன்னைக்கு சொல்லி கொடுத்து பெண் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய இவ்வளவு சென்சிட்டிவான காலகட்டத்தில் ஒரு பெண் பிள்ளைகள் இடத்துல ரொம்ப அநாகரிகமாக நடந்து கொண்டு மீண்டும் ஒரு சர்ச்சையில சிக்கினார். பள்ளிக்கூடத்தில் முதலமைச்சருடைய பங்கேற்கக்கூடிய தனிப்பட்ட கட்சி நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்கிறார்கள் நேரலையில. அப்ப அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு பண்ணது பற்றி கேட்டா உயர்கல்வித்துறை அமைச்சர் எவ்வளவு பொறுப்பை பதில் சொல்றாருன்னு கேட்டா என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு. எதிர்காலத்தில் இந்த கல்வித்துறை சார்ந்து எவ்வளவு சீரழிவை ஏற்படுத்த போகிறார் என்ற அச்சம் மக்களுக்கு இருக்கிறது. உண்மையில் இன்றைக்கு முதலமைச்சர் பேசியது உண்மையாக இருக்குமானால் முதலில் நடவடிக்கை எடுக்க, அதுவும் கல்வித்துறைக்கு அறவே தகுதி இல்லாத இந்த விஸ்வநாதன் நடவடிக்கை எடுக்கப்படணும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு மாரத்தான் ஓட்டம் ஒன்று நடத்தினாங்க தமிழக அரசின் சார்பாக. அதிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அமைச்சர் கில்லி சரத் அப்படிங்கிறவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி போதைப் பொருள் பயன்படுத்தியதான ஒரு வீடியோ இன்றைக்கு வைரலாகி கொண்டிருக்கிறது. உண்மையிலே அது போதைப் பொருளா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டிஸை பார்க்கறாங்க. கையில ஒரு கார்டு, ஒரு பவுடர், ஒரு ரூபா நோட்டு, செல்போனுடைய டிஸ்பிளே, இதுல வச்சு அவர் அப்படியே அதை தூள் பண்ணி அவர் செய்யற ஆக்டிவிட்டி எல்லாமே ஒரு ட்ரக், ஒரு அபினை பயன்படுத்தக்கூடிய ஆக்ஷன் அப்படியே சந்தேகத்துக்கு இடமானதாக இருக்கிறது. இப்ப அதை உண்மையா பொய்யான்னு தெளிவுபடுத்த முடியாத நிலை இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் சந்தேக ஒரு பார்வை இருக்கிறது. ஏற்கனவே பழைய வீடியோல வருது, ஒரு குடி போதையில ஒரு பீச்சில் ஒரு வர மாதிரியான ஒரு வீடியோ காட்சி வருது. இது போதைப் பொருள் பயன்படுத்துற மாதிரி வருது. அப்ப மக்களுக்கு மத்தியில் ஒரு அமைச்சராக பொறுப்பு வைக்க ஒரு தகுதி இருக்குதா? இதையெல்லாம் பார்த்து தகுதி நீக்கம் செய்வதற்கு ரொம்ப தகுதியான இடத்துல இந்த கில்லி சரத்தும் வந்து நிற்கிறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் ரமேஷ், உண்மையிலே இந்த சமீபத்தில் நடந்த அந்த ஸ்கேம் 100 கோடி மதிப்புள்ள ஒரு சொத்தை 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செஞ்சாங்கன்னு சொன்ன உடனே இதுல கண்டிப்பாக அந்த அமைச்சர், துறை சார்ந்த அமைச்சருடைய பங்கு இல்லாமல் இது நடந்திருக்காது என்பது மக்களுடைய பார்வை. இன்னைக்கு அவர் வந்து சொல்றாரு, எனக்கு அதுல எந்த சம்பந்தமும் இல்ல, என் மீது யாராவது அவதூறு சொன்னால் அவர்கள் மீது வழக்கு பாயும், கைது நடவடிக்கைன்னு சொல்றாரு. ஒரு 3 பேரை கைது செய்து முள்ளே வைத்திருக்கிறார்கள். நீங்கள் தவறு செய்யல, ஆனால் எனக்கு தெரியாது என்று சொன்னால் அதுவும் அமைச்சர் பொறுக்கு தகுதி இல்லாத ஒரு தன்மை. ஒரு தப்பு நடக்கிறது, அதில் நான் உடன்பட்டு இருந்தேன்னு சொன்னார் ஒரு அமைச்சராக, நான் தகுதியற்றவன். சட்ட விரோதமாக இன்றைக்கு பத்திரப்பதிவு செய்து அது எனக்கு தெரியல என்று சொன்னால் தெரியாமல் இருப்பதும் உண்மையிலே ஒரு அமைச்சருக்கு அந்த பொறுப்பு வைக்க அறவே அவர் தகுதி இல்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவரையும் நீங்கள் தகுதி நீக்கம் செய்யுங்கள். அதே மாதிரி பாருங்க, ரொம்ப முதன்மையான அமைச்சராக இருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன், அவர் மீது இன்றைக்கு நீதிமன்ற வழக்கு பாய்ந்திருக்கிறது. நீதிமன்றத்தை ஏறி கொண்டிருக்கிறார். அதிலேயும் முறையாக அந்த நீதிமன்ற அழைப்பாணைக்கு பதிலளிக்காமல் நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டும் இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு முன்பாக தன்னுடைய குடும்ப விவகாரத்தில் தகராறு செய்து வீட்டுக்குள்ளே புகுந்து ஆபாசமான வார்த்தைகளால் ஆயுதங்களை கொண்டு தாக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் இன்றைக்கும் மக்களுக்கு மத்தியிலே சமூக ஊடகத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது மாதிரியான வழக்குகளை சந்தித்தவர்களை எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து அதுவும் நிதித்துறை அமைச்சராக நியமித்தால் அதெல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் கடுமையான அதிருப்தியை உங்களுடைய அமைச்சரவையின் மீது ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் உண்மையிலே உங்கள் ஆட்சியை தூய சக்தின்னு சொல்றீங்களே, அந்த தூய்மையை நீங்கள் காட்டுவதாக இருந்தால் அசுத்தமான இத்துணை நடவடிக்கை செய்த அமைச்சர்களை நீங்கள் நீக்கினால்தான் நீங்கள் தூய சக்தி ஆட்சி செய்ததாக ஆகும். அவரை கூட வைத்துக் கொண்டு நீங்கள் சொல்வது என்பதெல்லாம் நீங்கள் சொல்லால் அழகுபடுத்தக்கூடிய வார்த்தை தானே தவிர உண்மையிலே உங்களுடைய ஆட்சி தூய சக்தி ஆட்சி இல்லை என்பதை உங்களை சார்ந்து உங்களுக்கு வாக்களித்த மக்களே அதை முடிவு செய்து விடுவார்கள்.